இந்துக்களோட புனித நகராக இருக்கிற காசி நகரை சுற்றி 45 மைலுக்கு கருடன் பறக்காது. காசியிலேயே எத்தனை பள்ளிகள் இருந்தாலும் அது அங்கே ஒலிகளை எழுப்பாது. ஏன் அப்படின்னா, ராவணனை ராமன் வதம் செஞ்ச பின்னாடி சேதுவில் சிவபூஜை பண்ணணும். அதுக்கு லிங்கத்தை கொண்டு வர சொல்லி ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்புகிறாரு. இவர் காசிக்கு போயிட்டு அங்கே பார்க்கும்போது காசி நகர் ஃபுல்லாக லிங்கமாகவே இருக்குது. எது உண்மையான சுயம்பு லிங்கம் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கருடன் ஒரு லிங்கத்து மேலே மட்டும் சுற்றி வட்டமடிக்கிறாரு. பள்ளி அந்த லிங்கத்தை பக்கத்தில் போயிட்டு சத்தம் எழுப்புது. இதை வச்சு ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சி அந்த லிங்கத்தை கொண்டு போகிறாரு. காசி நகரோட காவல் தெய்வமாக இருந்த கால பைரவர் இதை பார்த்து கோபம் அடைஞ்சு அந்த கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபம் கொடுக்குறாரு. உங்கள் இனம் இனிமேட்டு காசி நகருக்குள்ளே பறக்கக்கூடாது, உங்கள் இனம் காசி நகருக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் சத்தம் எழுப்பக்கூடாதுன்னு சாபமிட்டார்.